மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் எல்லோருக்கும் 2500 பட்ஜெட்டுக்கு முன்பே சர்ப்ரைஸ் கொடுக்கும் தமிழக முதலமைச்சர் விஜயன் அவர்கள் மாஸ்டர் பிளானில் இருக்கார். சுதந்திர தினத்தின் போது மிகப்பெரிய அப்டேட்டு கொடுக்க போகிறாங்க. அது என்ன அப்டேட்டு? புதிய அப்ளிகேஷன் வாங்குவதற்கான அப்ளிகேஷன் எப்போது கிடைக்கும்? தகுதியானவர்களுக்கு மாற்று அமைக்கப்பட சொல்லியிருக்காங்க. தகுதிகள் மாற்று அமைக்கப்பட சொல்லியிருக்காங்க. அது என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் என்பதை முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். டிஎன் ஜாப் என்ற யூடியூப் சேனல் தொடங்கி குறைஞ்சது 8 வருஷம் ஆகுது. இந்த 8 வருஷத்தில் 4.55 லட்சம் சப்ஸ்கிரைபர் வரும் கண்டென்ட்டுக்கான உண்மையான ரசிகர்களாக இருக்காங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு மிகவும் முக்கியமாக தேவைப்படுது. அதனால் உங்களோட இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம போடுற இன்ஃபர்மேஷன் ஒரு பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசியலில் அரசு நிர்வாகத்திலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள செய்தி குடும்ப தலைவர்களுக்கான மாத உதவித்தொகை உயர்வு பற்றியதாகும். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் மகளிருக்கான உரிமை தொகை 1000 2500 உயர்த்த முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையிலான அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. பொதுவாக இது போன்ற பிரம்மாண்ட அறிவிப்புகள் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் பட்ஜெட் மட்டுமே இடம்பெறும். ஆனால் அதற்கு முன்னதாக வரவிருக்கும் ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாஸ்டர் பிளானை வெளியிட தயாராகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைமைச் செயலகம் சொல்லியிருக்காங்க. தலைமைச் செயலக வட்டாரத்தில் சொல்லியிருக்காங்க. கடந்த ஆட்சி காலத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்ற பெயரில் தகுதியுள்ள குடும்ப தலைவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கி வந்த திட்டம் நடைமுறையில் இருந்தது. இருப்பினும் தற்போதைய பொருளாதார சூழ்நிலை அதிகரித்து வரும் விலைவாசி உயர்வு மற்றும் குடும்ப பராமரிப்பு செலவுகளை கருத்தில் கொண்டு இந்த நிதியுதவி போதுமானதாக இல்லை என்று கருத்து மக்களிடையே நிலவியது. இதனை உணர்ந்த புதிய தமிழக வெற்றி கழக தாவேக அரசு பெண்களின் நிதி சுதந்திரத்தை முழுமையாக உறுதி செய்யும் வகையில் இத்தொகையை 2500 உயர்த்த அரசாணை மற்றும் திட்ட வரைவு முறையை சீரமைத்து வருகிறது. எந்த ஒரு புதிய நிதி ஒதுக்கீடும் அல்லது நிதி உதவி உயர்வு திட்டமும் மாநில வரவு செலவு திட்டத்தில் முறையான அனுமதி பெற்ற பிறகே அறிவிக்கப்படுவது வழக்கம். ஆனால் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியில் விரைவாக நிறைவேற்றி மக்களுக்கு நன்மதிப்பை தருவதே அரசின் முதல் இலக்காக உள்ளது. எனவே பட்ஜெட் கூட்டத்தொடர் வரை காத்திருக்காமல் ஆகஸ்ட் 15 சுதந்திர தின உரையை ஒரு வரலாற்று திருப்பு முனையாக பயன்படுத்த அரசு முடிவு செய்துள்ளதாக செங்கோட்டையில் முதலமைச்சர் விஜய் உரையாற்றும் போது தமிழக பெண்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கும் விதமாக இந்த 2500 உயர்வு அறிவிப்பு முறைப்படி வெளியாகும் என்று சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்துக்கான தகுதியான அனைவருக்கும் குறிப்பாக வேலையில்லாத பெண்களுக்கு சென்று சேர்வதை உறுதி செய்ய அரசு துறை அதிகாரிகளுக்கு தனித்தனியாக சுற்றறிக்கை அனுப்பப்பட்டு புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கப்பட்டு வருகின்றன. வேலையில்லாத பெண்களுக்கு முன்னுரிமை, சுயதொழில் மற்றும் நிலையான வருமானம் இல்லாத பெண்கள், வறுமை கோட்டு கீழ் உள்ள குடும்ப தலைவிகள் மற்றும் ஆதரவற்ற மகளிருக்கு முதற்கட்ட முழு நிதி உதவி கிடைக்க வழிவகை செய்யப்படுகின்றன. இடைத்தரகர்கள் தலையீடு இன்றி பயனாளிகளுக்கு வங்கிக் கணக்கில் நேரடியாக நிதியுதவி வர வைக்கப்பட உள்ளது. ஒரே குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட பயனடைவதை தவிர்க்கவும் தகுதியானவர்களை கண்டறியவும் ஆதார் மற்றும் குடும்ப அட்டை விவரங்கள் டிஜிட்டல் முறையில் சரிபார்க்கப்பட்டு வருகிறது. மாதம் 2500 என்பது ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு ஒரு மாபெரும் நிதி பக்கபலமாக இத்தொகை நேரடியாக பெண்கள் கைகளுக்கு செல்லாமல் குடும்பத்தில் அத்தியாவசிய தேவைகள், குழந்தைகள் கல்வி மற்றும் சிறு சேமிப்புகள் இது பெரியும் உறவும். மேலும் பெண்கள் கைகளுக்கு பணப்பழக்கம் வரும்போது உள்ளூர் சந்தைகளில் சிறு கடைகளிலும் நுகர்வோரை அதிகரிக்கும் மாநில பொருளாதாரத்தையும் மறைமுகமாக சீரமைக்க உதவும் என்று பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். விலைவாசி உயர்வால் அவதிப்படும் குடும்ப நிர்வாகிகளுக்கு மாதந்தோறும் 2500 உறுதியாக கிடைக்கும் என்ற செய்தி மிகப்பெரிய நம்பிக்கை அளித்துள்ளது. பட்ஜெட்டுக்கு முன்பாகவே ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் விஜய் வெளியிடப் போகும் அந்த மாஸ்டர் பிளான் அறிவிப்பு தமிழகத்தின் சமூக நலத்திட்ட வரலாற்றில் ஒரு புதிய மைல்கல்லாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமில்லை சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் சுதந்திர தினத்தன்று ஆகஸ்ட் 15 அனைத்து மகளிருக்கும் 2500 கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தகுதி மறுசீரமைக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏழை குடும்ப பெண்களுக்கு அனைவருக்குமே 2500 கொடுக்க போகிறாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. கடந்த ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா திமுக ஆட்சி காலத்தில் அவங்க கட்சிக்காரங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சிக்காரர்களுக்கு பணம் வழங்கப்படாமல் இருந்தன. அதே போல் இந்த வாட்டி அதுபோல் இல்லாமல் அனைத்து மகளிர்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.